வெறும் 65,000 வீரர்களை மட்டும் கொண்டு 5 லட்சம் எதிரி படைகளை மண்ணில் புதைத்தவன் ஒரு பாண்டிய இளவரசன். அந்த நாள் அவன் வென்றது ஒரு போர் மட்டுமில்லை, ஒரு பேரரசின் எதிர்காலம். ஆனால் காலம் நகர்ந்தது. 20 ஆண்டுகள் கடந்துவிட்டது. ஒரு காலத்தில் வாள் ஏந்திய இளவரசன் இன்று உயிர்களை காப்பாற்றும் மருத்துவராகவும், அதே சமயம் அரசாட்சியை வழிநடத்தும் தலைவராகவும், 128 நாடுகளின் கூட்டமைப்பின் தளபதியாகவும் உயர்ந்திருந்தான். அவன் உருவாக்கியது ஒரு சாதாரண படையில்லை, பயிற்சி பெற்ற, ஒழுங்குபடுத்தப்பட்ட, அசைக்க முடியாத ஒரு பேரரசின் சக்தி. போருக்காக மட்டுமல்ல, எந்த ஆபத்தையும் எதிர்கொள்ள தயாரான ஒரு படை அது. ஆனால் ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் ஒரு காத்திருக்கும் நிழல் இருக்கும். அந்த நாளில் தோற்றவர்கள் இன்னும் மறைந்திருக்கிறார்கள். அவர்கள் தோல்வியை மறக்கவில்லை, அவர்கள் காத்திருக்கிறார்கள் சரியான தருணத்திற்காக. இப்போது அந்த தருணம் நெருங்கி கொண்டிருக்கிறது. 60,000 வீரர்களை வழிநடத்தி 5 லட்சம் படைகளை வீழ்த்திய அந்த இளவரசன் இன்று மீண்டும் ஒரு புதிய போரின் வாசலில் நிற்கிறான். இந்த முறை அவன் வெல்வானா? அவளது வரலாறு மீண்டும் எழுதப்படுமா என்பதை பார்க்கலாம். வரலாறு சொல்லாத ஒரு உண்மை உண்டு. பெரிய பேரரசுகள் போரால் மட்டும் உருவாகவில்லை, அவற்றின் பின்னால் மறைந்து நின்ற சக்திகளே அவற்றை நிலைநிறுத்தின. சங்க காலத்தின் அகன்ற நிலத்தில் 128 நாடுகள் இணைந்த ஒரு வலிமையான கூட்டமைப்பு இருந்தது. அந்த கூட்டமைப்பின் இதயமாக ஒரு நாடு இருந்தது. மலைகளால் சூழப்பட்ட, இயற்கையே அரணாக நின்ற ஒரு நாடு. அதன் பெயர் நடுநாடு. அந்த நாட்டின் மலைகள் வெறும் கற்கள் அல்ல, அவற்றின் உள்ளே பூமியின் உயிர் போல ஒளிந்திருந்தது அந்த அரிய இரும்பு. அந்த இரும்பு சாதாரணமல்ல, அதிலிருந்து உருவான ஆயுதங்கள் போரின் விதியை மாற்றக்கூடியவை. அதனால்தான் அந்த நாட்டை காக்க 2 லட்சம் வீரர்கள் எப்போதும் தயார் நிலையில் நின்றனர். 3 லட்சம் வீரர்களிலிருந்து மாறி மாறி வந்த படைகள் அந்த நிலத்தில் தங்கி தங்கள் கடமையை செய்து மீண்டும் திரும்பி சென்றனர். ஆனால் அந்த நடுநாடு ஒருபோதும் உறங்கவில்லை. மலைகளின் நடுவே ஓடிய பெரும் ஆறு அந்த நாட்டின் உயிராக இருந்தது. அது விவசாயத்தையும் வளத்தையும் தந்தது. அதே நேரத்தில் இரும்பை ஏந்திய தோணிகளை கடலுக்கு அழைத்துச் சென்றது. மேற்கும் கிழக்குமாக இருந்த கடல்கள் அந்த நாட்டின் செல்வத்தையும் தூர நாடுகளுக்கு கொண்டு சென்றன. அந்த இரும்பு பல அரசுகளின் கையில் ஆயுதமாக மாறியது. ஆனால் அந்த செல்வமும், அந்த சக்தியும், அந்த பாதுகாப்பும், இவை அனைத்தும் ஒரே ஒரு காரணத்திற்காக. ஒரு நாள் போர் எழுந்தால் அந்த நடுநாடு முழு கூட்டமைப்பின் மூச்சாக மாற வேண்டும். அந்த நிலம், அந்த இரும்பு, அந்த வீரர்கள், இவை அனைத்தும் ஒரு பெரும் வரலாற்றின் தொடக்கம் மட்டும். அது ஒரு விடியற்காலை பொழுது. மலைகளின் பின்னால் இருந்து சூரியன் மெதுவாக எழுந்து கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் ஒரு சிறிய கூட்டில் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பமாகி கொண்டிருந்தது. ஒரு கிளி தன் முட்டையை பாதுகாத்து கொண்டிருந்தது. சில நாட்கள் கழித்து அந்த முட்டை உடைந்தது. அதிலிருந்து ஒரு சிறிய குஞ்சு வெளிவந்தது. அது ஒரு சாதாரண குஞ்சு அல்ல, இந்த பேரரசை முதல் முறையாக காணப்போகும் கண்கள் அது. நாட்கள் கடந்தன. அந்த குஞ்சு வளர்ந்தது. இறகுகள் விரிந்தன. வானத்தை தொடும் ஆர்வம் அதன் உள்ளத்தில் பெருகியது. அம்மா, நான் பறக்கணும், இந்த உலகத்தை காணணும் என்று அந்த கிளி தன் தாயிடம் சொல்லியது. அம்மா கிளி மெதுவாக சிரித்தது. இயற்கையை ரசிக்கணும்னா முதல்ல இந்த நாட்டை புரிஞ்சிக்கணும். அப்படி சொல்லி அது தன் குஞ்சை கூட்டிக் கொண்டு வானில் உயர்ந்தது. கீழே ஒரு பேரரசு உயிரோடு இருந்தது. காலை நேரம். மக்கள் அனைவரும் விழித்து விட்டார்கள். விவசாயிகள் வயலுக்கு சென்றனர். ஆண்களும் பெண்களும் தங்கள் கடமையில் மூழ்கியிருந்தனர். ஒரு பக்கம் பெரிய ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து குளங்களில் சேமித்து வைத்தனர். 3 குளங்கள் இருந்தது. ஒன்று குடிநீருக்காக, மற்ற 2 குளங்கள் ஆண்கள் பெண்கள் என்று தனித்தனியாக குளிப்பதற்காக பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அது ஒரு ஒழுங்கான வாழ்க்கை முறையாக இருந்தது. அடுத்தடுத்து வீடுகள் இருந்தன. மாட்டு வண்டிகள் தெருக்களில் நகர்ந்து கொண்டிருந்தது. சமையல் புகை மேலே எழுந்தது. சற்று தூரத்தில் ஒரு கல்விச்சாலை. சிறு குழந்தைகள், ஆண்களும் பெண்களும் சேர்ந்து குருவின் முன் அமர்ந்து அறிவை கற்றுக்கொண்டிருந்தனர். அதற்கு பின்பு கைத்தொழில் மர வேலையால்
உண்டான உழைப்புகளால் உருவான பொருட்கள் சந்தைகளில் விற்று கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கையும் ஒரு கலை, மூலிகை வைத்தியர்கள் மருந்துகளை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். சந்தையில் வியாபாரம் முழங்கியது. அதற்கு அப்பால் ஒரு இரும்பு ஆலை, நெருப்பு எரிந்தது, இரும்பு உருகியது, ஆயுதங்கள் உருவானது. இந்த அனைத்தையும் சுற்றி ஒரு பெரும் ஆறு ஓடியது. அது அந்த நாட்டின் உயிர். அந்த அனைத்தையும் பார்த்து குஞ்சு அதிசயித்தது. அம்மா, இது எல்லாம் நம் நாடா? அம்மா மெதுவாக பதில் அளித்தது. இது ஒரு நாடு இல்லை, இது ஒரு பேரரசு. அந்த நேரத்தில் குஞ்சின் பார்வையில் ஒரு இடத்தில் நின்றது பெரிய பயிற்சி மைதானம். ஆயிரக்கணக்கான வீரர்கள் பயிற்சி பெற்று கொண்டிருந்தனர். அவர்களை வழிநடத்தி ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தான். அவன் சாதாரணமானவன் அல்ல. ஒரு காலத்தில் 65,000 வீரர்களோடு 5 லட்சம் எதிரிகளை தோற்கடித்தவன். இப்போது படை தளபதி. அவன் கண்கள் ஒவ்வொரு வீரரையும் கவனித்தன. அவன் உருவாக்கிய படை, அவன் ஒழுங்கு, அவன் சிந்தனை, அவை அனைத்தையும் ஒரு சக்தி போல இருந்தது. குஞ்சு அதை பார்த்து மெய் மறந்தது. அம்மா, அவர் யார் என்று தன் தாயிடம் கேட்டது. அம்மா மெதுவாக சொன்னது, அவர்தான் பெருவழுதி பாண்டியன் என்று. அங்கே ஒரு பரபரப்பான படை முகாம் இருந்தது. போர் வீரர்கள் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருந்தார்கள். தளபதிகள் வரைபடங்களை சுற்றி அடுத்த யுத்தத்தை பற்றி திட்டமிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் ஒரு மனிதன் அமைதியாக எல்லாவற்றையும் கவனித்து கொண்டிருந்தான். அவன்தான் தளபதி பெருவழுதி பாண்டியன். ஒற்றர்கள் அவரிடம் வந்து ஒவ்வொரு நாட்டின் தகவலையும் சொன்னார்கள். வடக்கு எல்லை அமைதியாக இருக்கிறது, கடல்கள் பாதுகாப்பாக இருக்கிறது, சில நாடுகளில் குழப்பம் தெரிகிறது என்று அவரிடம் பேசிக்கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் ஏதோ சரியில்லை. காற்றில் ஒரு வித்தியாசமான வாசனை, ஒரு தெரியாத பதற்றம் தளபதியிடம் தொற்றிக்கொண்டிருந்தது. ஒரு அதிர்ச்சியான குரல் தொலைவில் கேட்டது. தளபதி, தளபதி என்று. குழந்தைகளை காப்பாற்றுங்கள் என்று அந்த குரல் கேட்டது. அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். சிலர் அழுது கொண்டிருந்தார்கள். எங்கள் குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க. காட்டு பக்கம் குரங்குகள் குழந்தைகளை தூக்கி கொண்டு போயிடுச்சு என்று கூறினார்கள். ஒரு நொடி கூட யோசிக்காமல் பெருவழுதி பாண்டியன் முன்னே வந்தான். வீரர்களே, ஆயுதம் எடுத்துக்கோங்க. ஆனா தேவையில்லாமல் எந்த உயிரையும் காயப்படுத்தக்கூடாது. அவன் ஒரு தளபதி மட்டும் இல்லை, இந்த நாட்டில் இருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் காவலன். 100 வீரர்கள் அவனோடு அந்த அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தார்கள். அந்த காடு ஒளியே புகாத அளவுக்கு அடர்ந்தது. சத்தமே இல்லாமல் அமைதியாக இருந்தது. திடீரென்று தூரத்தில் ஒரு சத்தம், ஒரு குழந்தையின் அழுகை. அங்கே என்று கையை நீட்டினான் பெருவழுதி பாண்டியன். மரத்திலிருந்து மரம், குரங்குகள் குழந்தைகளை தூக்கி கொண்டு தாவின. வீரர்கள் ஏறினார்கள், கீழே விழுந்தார்கள், சிலருக்கு காயமடைந்தார்கள். ஆனால் ஆயுதம் பயன்படுத்தவே இல்லை. இது ஒரு போர், ஆனால் மனிதனுக்கும் இயற்கைக்கும் நடுவிலான போர். பெருவழுதிதான் முன்னேறினான். அவன் வேகம், அவன் தைரியம் மற்றவர்களை மிஞ்சியது. ஒரு குழந்தையை பிடித்தான், பாதுகாப்பாக கீழே கொடுத்தான். அந்த நேரத்தில் குரங்குகள் அவனை சுற்றி சுட்டு போட்டது. அவன் கைகளை கால்களை பிடித்து கொண்டன. அவனால் நகர முடியவில்லை. அவன் ஈட்டி தூரத்தில் விழுந்தது. ஒரு குரங்கு அதை எடுத்தது. அடுத்த நொடி அந்த ஈட்டி பெருவழுதி பாண்டியனை நோக்கி பாய்ந்தது. அனைவரும் தளபதி என்று அலறினார்கள். அந்த ஈட்டி அவனை தாக்கப் போகும் நேரத்தில் ஒரு கை அந்த ஈட்டியை வந்து பிடித்தது. அவன் மேலே நிமிர்ந்து பார்த்தான். ஒரு பெரிய குரங்கு, அது அந்த கூட்டத்தின் தலைவன். அது அவனை பார்த்தது. அதன் கண்களில் ஒரு கோபம் இல்லை, ஒரு பகை இல்லை. ஆனால் அந்த கண்களில் அறிவும் அருளும் இருந்தது. அந்த குரங்கு மற்ற குரங்குகளை ஒரே பார்வையில் பின்னோக்கி தள்ளியது. அனைத்து குரங்குகளும் அமைதியாகிவிட்டது. அது மெதுவாக ஈட்டியை அவனிடம் கொடுத்தது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். அது ஒரு சாதாரண பார்வை இல்லை, ஒரு குரு ஒரு சீடனை ஆசீர்வதிப்பது போல இருந்தது. பெருவழுதி மெதுவாக தலையை குனிந்தான். அந்த குரங்கு திரும்பி காட்டுக்குள் மறைந்தது.
அந்த நாளில் ஒரு உண்மை புரிந்தது. இந்த தளபதி மனிதர்களுக்கு மட்டுமல்ல, இயற்கைக்கும் தலைவன் என்று. அந்த காடு மீண்டும் அமைதியாகிவிட்டது. குழந்தைகள் பாதுகாப்பாக வீரர்களுடன் சோர்வுடனும் இருந்தார்கள். ஆனால் பெருவழுதி பாண்டியன் மட்டும் அமைதியாக நின்றிருந்தான். அவன் கண்களில் ஒரு கேள்வி. குரங்குகள் இப்படி நடக்காது. அந்த பெரிய குரங்கு அது சாதாரணமானதும் அல்ல. அது அவனை பார்த்த விதம், அது ஒரு விலங்கின் பார்வை இல்ல, ஒரு அறிமுகம், ஒரு அடையாளம். அந்த நொடி ஒரு நினைவு அவனுக்குள் எழுந்தது. ஆம், அவனுடைய தாத்தா. அந்த குரங்கு அவனுடைய தாத்தா காலத்திலிருந்தே வாழ்ந்த ஒன்று. அதனால்தான் அது அவனை பார்த்தது அறிந்து முகம் போல பார்த்தது. குரு ஒரு மரபை ஆசீர்வதிப்பது போல இருந்தது. அது போன பிறகும் அந்த பார்வை மட்டும் அவனோடு இருந்தது. ஆனால் அவனுடைய மனதில் வேறொரு சிந்தனையும் இருந்தது. இது சாதாரணம் இல்லை. அவன் அந்த காற்றை நுகர்ந்தான். ஒரு வாசனை மிக மெல்லிய ஆனால் அறிமுகமானது போல இருந்தது. இந்த வாசனை அவன் கண்களை கூர்மையாக்கியது. மூளையை கட்டுப்படுத்தும் மருந்து இது. ஆம், இந்த மருந்தை வைத்து காட்டில் இருக்கும் சில உயிர்களின் மூளையை கட்டுப்படுத்தலாம். அதை கட்டுப்படுத்தி அந்த மருந்தை யார் கொடுக்கிறார்களோ அவர்களின் சொல்படி கேட்டு நடக்க வைக்கலாம். அதனால்தான் இந்த குரங்குகள் குழந்தைகளை தாக்கியது. இது ஒரு விபத்து இல்லை, இது ஒரு திட்டம் தீட்டப்பட்ட ஒரு போரை போல தெரிகிறது என்று அவன் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருந்தது. ஆனால் இந்த மருந்தை பற்றி யாருக்கு தெரியும் என்று யோசித்து கொண்டிருந்தவன் அவன் மனதில் ஒரு பெயர் தோன்றியது. இது நம் குருக்கு மட்டும்தானே தெரியும். ஒரு காலத்தில் அவருக்கு கற்றுக் கொடுத்தவர் அந்த குருதான். அவருக்கு மட்டும்தான் இந்த மருந்தை பற்றி தெரியும். ஆனால் அவர் இந்த நாட்டை சேர்ந்தவரும் இல்லை. அவர் இப்பொழுது உயிருடனும் இல்லை. அப்படி என்றால் இந்த மருந்தை கற்றுக்கொண்டிருந்தவன் இதை பயன்படுத்தியிருக்கிறான். அவன் இந்த நாட்டுக்காரனும் இல்லை, வெளியிலிருந்து வந்தவன் என்பது இப்பொழுது அவருக்கு புரிந்தது. அந்த இரவு பெருவழுதி தனியாக நடந்தான் தன் இருப்பிடத்தை நோக்கி. அவன் மனதில் ஒரே ஒரு கேள்வி, யார் அது என்று. அந்த நேரம் ஒரு அசைவில்லாத நிழல் மறைந்து காத்திருந்தது. திடீரென்று ஒரு விஷப்புகை அவன் கண்களை தாக்கியது. அவன் கண்கள் எரிந்து கண்ணீர் வந்தது. அவன் கற்ற ஆரம்பித்தான், ஐயோ கண் தெரியவில்லையே என்று. ஆனால் அவன் கத்துவதை நிறுத்திவிட்டான். ஏன் தெரியுமா? நம்ம கத்தினா மற்றவர்களுக்கும் ஆபத்து. அவன் கண்களை மூடினான். மெதுவாக மூச்சை கட்டுப்படுத்தினான். இதை நாம் தான் சமாளிக்க வேண்டும். கண்கள் தெரியாமல் இருந்தாலும் அவன் மனம் எச்சரிக்கையாக இருந்தது. எங்கிருந்து தாக்குவாங்க? அவன் நின்றான், காத்திருந்தான். ஒரு போர் ஆரம்பமாக போகிறது. பெருவழுதி பாண்டியன் அசையாமல் நின்றான். மூச்சை மெதுவாக இழுத்தான். மண்ணின் வாசனை, வியர்வையின் வாசனை அனைத்தையும் உணர்ந்தான். அவன் கண்கள் மூடியிருந்தாலும் அவன் உலகம் திறந்திருந்தது. சத்தம், ஒரு பாதம் நடக்கும் சத்தம் கேட்டது இடது பக்கமாக. மற்றொரு சத்தம் வலது பக்கமாக கேட்டது. மிக மெதுவான மூச்சு ஒன்று எதிரில் இருப்பதை போல கேட்டது. பெருவழுதி பாண்டியன் உணர்ந்தான், நம்மை சுற்றி 3 பேர் இருக்கிறார்கள் என்று. அவன் மெதுவாக உள்ளுக்குள் சிரித்தான். திடீரென்று வில்லின் நூல் இழுக்கும் சத்தம் கேட்டது. தூரத்தில் இருப்பவன் ஒருவன் வில்லில் இருந்து அம்பு ஒன்று பாய்ந்தது. அந்த நொடியில் பெருவழுதி பாண்டியன் குனிந்து நின்றான். அம்பு அவன் கண்ணை வருடி காற்றை கிழித்து கொண்டு சென்றது. அடுத்து அந்த வில்லாலே பெருவழுதியின் மார்பை குறிவைத்தான். மீண்டும் வில்லின் சத்தம். இந்த முறை குறி மாறியது. அம்பு பாய்ந்த அந்த நொடி பெருவழுதி சற்று நகர்ந்து நின்றான். அம்பு தவறி வேறு திசையில் சென்றது. உடனே இடது பக்கமாக இருந்தவன் வாளோடு பாய்ந்தான். அவன் கையை நீட்டினான். வாளின் கூர்மையான பகுதியை பிடித்து இழுத்தான். அந்த மனிதன் சமநிலையை இழந்து தரையில் விழுந்தான். பெருவழுதி பாண்டியன் அவன் கையை பிடித்து ஒரு முறுக்கி அவன் எலும்பை உடைத்து எறிந்தான்.
தரையில் தூக்கி ஒரே அடியாக அடித்து அவன் கதையை முடித்தான். அதே நேரத்தில் வலது பக்கமாக இருந்தவன் ஈட்டியோடு பாய்ந்தான். அவன் திரும்பினான். அந்த ஈட்டியை கையாலே பிடித்து ஒரே இழுப்பு அதை பிடுங்கி எடுத்தான். ஒரே குத்து, நெஞ்சு கிழிந்தது. அவன் கீழே விழுந்தான். இப்போ மூன்றாவது தூரத்தில் இருப்பவன் பயத்தில் நடுங்கினாலும் மீண்டும் அம்பை எடுத்தான். அம்பு காற்றை கிழிக்கும் சத்தம். பெருவழுதி பாண்டியன் உள்ளுக்குள்ளாரவே சிரித்தான். ஓ, நீ இன்னும் இதை பார்த்து இன்னும் ஓடாமல் இங்கே நிற்கிறாயா? எவ்வளவு துணிவு உனக்கு என்று. அவன் கீழே விழுந்த ஈட்டியை எடுத்தான். அந்த சத்தத்தை நோக்கி ஈட்டியை வீசினான். அது நேராக அந்த மனிதனின் தொடையில் குத்தியது. அவன் கீழே விழுந்தான். அலற ஆரம்பித்தான். அந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த வீரர்கள் ஓடி வந்தார்கள். அவர்கள் ஓடி வந்து பார்த்தது 2 சடலங்கள், ஒரு படுகாயம் அடைந்தவனை. அடுத்து எதிரில் கண் தெரியாமல் நின்று கொண்டிருந்த பெருவழுதி பாண்டியனையும் பார்த்தார்கள். உடனே வீரர்கள், தளபதி என்ன ஆயிற்று என்று கேட்டார்கள். அவன் மெதுவாக சொன்னான், மூலிகை எடுத்து வாருங்கள் என்று. அந்த மூலிகை இருக்கும் இடத்தையும் சொன்னான். அது அருவிக்கரையில் இருக்கும் செடி என்று. மூலிகை கொண்டு வந்தார்கள். அதை அரைத்து அவன் கண்களில் பூசினார்கள். நேரம் சென்றது. மெதுவாக அவன் பார்வை திரும்பியது. அவன் முன்னால் ஒருவன் இன்னும் உயிரோடு இருந்தான். அவன் அருகே சென்றான். யார் அனுப்பினாங்க உன்னை என்றான். அவன் நடுங்கினான். அந்த இரவு ஒரு சின்ன தாக்குதல் இல்லை, ஒரு பெரிய சதியின் தொடக்கம். அந்த சதியின் சாவி அவன் கையில் இருக்கிறது. அவனை பிடித்து அரசவைக்கு கொண்டு சென்றார்கள். அரசர் முன்னால் விசாரணை காத்திருக்கிறது. அவன் யார்? எந்த நாட்டில் இருந்து வந்தவன்? ஏன் தளபதியை கொல்ல வந்தான்? அதற்கான பதிலை அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம்.